நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாகற்காய் பந்தலுக்குள் நுழைந்த காட்டு யானை பயிர்களை சேதப்படுத்தியது. துரப்பள்ளி ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் பாகற்காய் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் அங்கு புகுந்த ஒற்றை காட்டு யானை அறுவடைக்கு தயாராக இருந்த பாகற்காய்களை சேதப்படுத்தியது. இதையடுத்து விவசாயிகள் கூச்சலிட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்களை கண்டித்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் கால அட்டவணையை பின்பற்றாமல் பாயிண்ட் டு பாயிண்ட் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்து இயக்குவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடத்த அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாலக்குறிச்சி கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுமின்றி நடைபெற்ற இந்த போட்டியில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சிவகாசி அருகே ஆணையூர் கிராம ஊராட்சியை சிவகாசி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணையூர், லட்சுமியாபுரம், ஐயம்பட்டி, இந்திரா நகர், காந்தி நகர், நேருஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவலரின் தாயை கொலை செய்து நகையை திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். திருப்பனை CSI கோயில் தெருவை சேர்ந்த வசந்தாவை அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் செல்வரதி தலையணையால் அழுத்தி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 8 சவரன் நகைகளை திருடியுள்ளார். இதையடுத்து செல்வரதியை கைது செய்த மெய்ஞானபுரம் போலீசார் அவரிடமிருந்து திருடப்பட்ட நகையை மீட்டனர். மாவட்டம் ஆத்தூர் அருகே அழுகிய நிலையில் திமுக பிரமுகரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ள சின்னமசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் வார்டு உறுப்பினர் ஆறுமுகம் கடந்த 12ஆம் தேதி காணாமல் போனார். அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் ஒட்டப்பட்டி ஊராட்சியில் உள்ள முருகன் கோயில் அருகே அழுகிய நிலையில் ஆறுமுகத்தின் சடலம் மீட்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வேளிமலை குமாரகோவிலில் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். தாய், மனைவி, மகன்கள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுடன் வந்த சுரேஷ் கோபியை கோயில் நிர்வாகம் சார்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிறிய அளவிலான வேல்களை காணிக்கையாக செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஓங்கூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மதிய உணவு அருந்திய மாணவ மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டது. வழக்கம்போல் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவு சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அடுத்தடுத்து வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் மூலம் உத்தரமேரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உணவில் பல்லி இருந்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் பஞ்சமாதேவி அருகே அஸ்திவாரம் தோண்டும் பணியின் போது பழைய வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். பொன்னுசாமி என்பவர் புதிதாக கட்டிவரும் வீட்டிற்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக சிவாஜி, ராஜேந்திரன், மாயவன் ஆகிய 3 கட்டட தொழிலாளிகள் அஸ்திவாரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பக்கத்தில் இருந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் சிவாஜி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சோத்துப்பாக்கத்தில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு நடத்தி அபராதம் விதித்தனர். மகாராஜா துரித உணவகத்தில் சுகாதாரமற்ற நிலையில் உணவு வழங்கப்படுவதாக அழைக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஈஸ்வரி திடீர் ஆய்வு நடத்தினார். இதில் கெட்டுப்போன இறைச்சி, மீன் ஆகியவற்றை அகற்றவும் சுகாதாரமற்ற நிலையில் இருந்த சமையலறையை சுத்தம் செய்யவும் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி அருகே பல்லவராயன்பாளையம் கிராமத்தில் தெருநாய்கள் கடித்ததில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. சங்கர் என்பவர் தனது விவசாய நிலத்தில் வளர்த்து வந்த ஆடுகளை வழக்கம் போல இரவு பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் பட்டிக்குள் புகுந்து ஆடுகளை கடித்து குதறியதில் 4 ஆடுகள் உயிரிழந்தன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக டென்மார்க் பிரதமர் மெட் ஃபிரெட்ரிக்சனை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் மாதந்தோறும் வினோத் காம்ப்ளிக்கு 30,000 ரூபாய் வழங்க உள்ளார் கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர். பல உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள வினோத் காம்ப்ளிக்கு சுனில் கவாஸ்கரின் சாம்ப்ஸ் அறக்கட்டளை உதவும் என அவர் அறிவித்துள்ளார்.
சச்சின் டெண்டுல்கரின் உதவியுடன் ஏற்கனவே 2 இருதய அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளார் வினோத் காம்ப்ளி. மாணவர் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று டிரம்பின் உத்தரவை ஏற்க மறுத்ததால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கான நிதியை அமெரிக்க அரசு நிறுத்தியுள்ளது. $2.2 பில்லியன் மதிப்பிலான மானியங்களையும் $60 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களையும் அமெரிக்க அரசு நிறுத்தி வைத்துள்ளது. பாலஸ்தீன ஆதரவு உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் தொடர்பான மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்க பல கட்டுப்பாடுகளை பல்கலைக்கழகத்திற்கு வலியுறுத்தியிருந்தார் டிரம்ப். ஆனால் ஆட்சியில் எந்த அரசு வேண்டுமானாலும் அமரலாம், தங்கள் மீது யாரும் சர்வாதிகாரத்தை செலுத்த முடியாது என கூறி அவற்றை ஏற்க மறுத்துவிட்டது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். கூட்டாளியை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்த வழக்கில் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமாரை வரிச்சியூர் செல்வம் தரப்பினர் சுட்டுக் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. விருதுநகரில் உள்ள 2வது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ரவுடி வரிச்சியூர் செல்வம் விசாரணைக்கு ஆஜரானார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக் கடைகளில் இலவசமாக உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை கண்டறிந்து சிறப்பு தேர்வு நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி வாய்ப்பு வழங்க உறுதி செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் அம்பேத்கரின் உருவத்தை தர்பூசணி பழத்தில் செதுக்கி வேளாண் பொறியியல் பட்டதாரி மாணவர் அசத்தியுள்ளார். கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மை பொறியியல் பட்டதாரி மாணவரான மதியழகன் புதுமையான முறையில் ஓவியங்கள் வரைவதில் ஆர்வமுடையவர். அதன்படி அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவத்தை தத்ரூபமாக தர்பூசணியில் கார்விங் செய்தார். கோவையில் பணியின் போது வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த ஒப்பந்த பணியாளரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துடியலூர் 3வது வார்டில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த அவினாசியப்பன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரை மாநகராட்சி அலுவலர்களோ ஒப்பந்த நிறுவன அதிகாரிகளோ பார்க்கவில்லை என கூறி போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள முத்தெடுத்து முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். வேப்பமரத்தில் குடியிருக்கும் இந்த கோயிலின் 11ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவில் அம்மனுக்கு சிறப்பலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் வளாகத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், தீச்சட்டி, கரகம் எடுத்தும் அலகு குத்தியும் சாமியாடியபடி முக்கிய வீதிகள் வழியாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு ஆரம்ப பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை ஆசிரியைகள் மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் செம்மனங்கூர் அரசு ஆரம்ப பள்ளியில் இணைந்த 1ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 பேருக்கு மாலை அணிவித்து மேளதாளங்களுடன் ரதத்தில் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் ஆந்திர மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் கொலுசு பார்த்தசாரதி குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் தினந்தோறும் ஆயுள் விருத்தி வேண்டி சஷ்டியப்த பூர்த்தி விழா, சதாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆந்திர மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் கொலுசு பார்த்தசாரதி, அவரது மனைவி கமலாலட்சுமி ஆகியோருக்கு சஷ்டியப்த பூர்த்தி விழா நடைபெற்றது. இதில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பள்ளி வளாகத்தையும் நீர்த்தேக்க தொட்டியையும் மாணவர்கள் சுத்தம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை இச்செயல்களில் ஈடுபடுத்தும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்துகளில் UPI செயலி முறை மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து 68 பேருந்துகளில் முதற்கட்டமாக மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயங்கும் அரசு பேருந்துகளில் UPI மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
திருவாரூரில் கழிவுநீர் கலப்பதால் ஓடம்போக்கி ஆற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லணையில் திறக்கப்படும் தண்ணீர் 3 நாட்களில் திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்து சேரும் நிலையில் ஆகாய தாமரை அதிகம் இருப்பதால் ஒரு வாரத்திற்கும் மேலாக தண்ணீர் வராத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நகரில் செயல்படும் தொழிற்சாலைகளில் கழிவுநீரும் ஆற்றில் கலந்துவிடப்படுவதை தடுத்து நிறுத்தி ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் சித்திரை திருவிழா விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் வைகை ஆற்றை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதையொட்டி வைகை ஆற்றில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் டேங்கர் லாரி சாலையில் உருண்டது. கஞ்சூர் பிரதான சாலையில் திங்கட்கிழமை நேரிட்ட இந்த விபத்தில் தண்ணீர் லாரியின் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பிரேக் பிடிக்காததால் இந்த விபத்து நேரிட்டதாக தண்ணீர் லாரி ஓட்டுநர் கூறிய நிலையில் விபத்து குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.